தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் பண்டிகைகள் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் காண இருப்பது ஹோலி பண்டிகையாகும். முற்காலத்தில் இந்தியாவில் நரமாமிசம் தின்னும் கூட்டத்தினர் இருந்தனர். அவர்கள் பெருத்த தொல்லை விளைவித்தனர். பல அப்பாவி மக்களின் உயிருக்கு அவர்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினர். அவர்களில் ஒருத்தி ஹோலிகா அல்லது பூத்தனா என்பவள். குழந்தைகளை விழுங்குவதில் அவள் பெரிதும் நாட்டம் காட்டினாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளை கொன்று குழந்தைகளை காப்பாற்றினார். இந்த நாளில் ஹோலிகாவின் கொடும்பாவி தீயினில் எரிக்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் களிமண்ணால் செய்யப்பட்ட காமன் அல்லது மன்மதனின் உருவம் எரிக்கப்படுகிறது. பெரிய பண்டிகையான ஹோலியின் ஆரம்பம் இதுதான். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு 10 நாட்களுக்கு முன்னதாகவே ஹோலி பண்டிகை ஆரம்பமாகிறது என்றாலும் பௌர்ணமிக்கு முன்னால் வரும் 3 அல்லது 4 நாட்களிலேயே அது பிரதானமாக கொண்டாடப்படுகிறது. ஹிந்துக்களுக்கு இது ஒரு வசந்த உற்சவமாகும். வசந்த காலத்தில் எல்லா மரங்களும் நறுமணங்களுடன் கூடிய பூக்களால் நிரம்பி காணப்படுகின்றன. கடவுளுடைய மகிமையையும் எல்லையற்ற அழகையும் அவை பேசாமல் பேசுகின்றன. உங்களிடம் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் புது விழாவிற்கான ஆர்வத்தையும் ஊட்டி இத்தனை வடிவங்களுக்கு பின் மறைந்திருக்கும் அந்தர்யாமியான இறைவனை காண உங்களை அது தூண்டுகிறது. சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்ட நாளான காம தகனமாக தென்னிந்தியாவில் ஹோலி கருதப்படுகிறது. இதையொட்டிய மற்றொரு கதையும் உண்டு. ஒரு சமயம் ஹோலிகா என்ற பெயர் கொண்ட ஒரு அரக்கிக்கு ஒரு மூதாட்டியின் பேரக்குழந்தை பலி கொடுக்கப்பட இருந்தது. அந்த ஹோலிகாவை வெய்து திட்டினால் பணிய வைக்க முடியும் என்று ஒரு சாது அவளுக்கு அறிவுரை கூறினார். உடனே அம்மூதாட்டி பல குழந்தைகளை திரட்டி ஹோலிகாவை திட்ட வைத்தாள். அந்த அரக்கி செத்து கீழே விழுந்தாள். அவளை அந்த குழந்தைகள் எரித்தனர். பக்த பிரகலாதன் பகவான் நாராயணரிடம் கொண்ட பக்தியால் ஹோலிகாவிடமிருந்து அவன் சாகாமல் தப்பியதாக ஹோலிகா கதையுடன் இந்நிகழ்வும் இணைக்கப்படுகிறது. பிரகலாதனின் பக்தியை மாற்றி அவனை உலகாயுதமாக திருப்புவதற்கு அவனது தந்தையான ஹிரண்யகசிப்பு பல்வேறு யுக்திகளை கையாண்டான். அனைத்து முயற்சிகளிலும் அவன் தோல்வியுற்றான். கடைசியில் அவன் தனது சகோதரியான ஹோலிகாவின் உதவியை நாடினான். நெருப்பினுள் நுழைந்தாலும் தான் எரியாத வரம் ஒன்றை அவள் பெற்றிருந்தாள். பிரகலாதனை மடியில் வைத்துக்கொண்டு கொழுந்துவிட்டு எரியும் தீக்குள் புகுமாறு அவன் தனது தங்கைக்கு உத்தரவிட்டான். ஹோலிகாவும் அப்படியே செய்தாள். அவள் எரிந்து போனாள். ஆனால் பிரகலாதன் சிரித்து கொண்டிருந்தான். பகவான் நாராயணரது கருணையால் அந்த தீயினால் அவன் சிறிதும் பாதிக்கப்படவில்லை. இறைவனை பணிபவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இறைவனது பக்தர்களை துன்புறுத்துபவர்கள் சாம்பலாக்கப்படுவார்கள் என்பதை மக்களுக்கு நினைவூட்டுவதற்காகவே இந்த காட்சி ஒவ்வொரு வருடமும் செய்து காட்டப்படுகிறது. ஹோலிகா எரிக்கப்பட்ட பொழுது மக்கள் அவளை தூற்றினர். மாறாக இறைவனையும் இறைவனது தலை சிறந்த பக்தனான பிரகலாதனையும் அவர்கள் போற்றி பாடினர். அதை நினைவூட்டும் வகையில் மக்கள் இன்றும் வசைமொழிகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இறைவனையும் இறை பக்தனையும் போற்றி புகழ மறந்து விடுகின்றனர். வட இந்தியாவில் சாயத் தண்ணீரால் மக்கள் விளையாடுகின்றனர். மாமா மருமகன் முகத்தின் மீது சாயத் தண்ணீரை தெளிக்கிறார். மருமகள் தனது அத்தையின் முகத்தின் மீது சாயப்பொடியை தூவுகிறாள்.
சகோதரர்கள் சகோதரிகளுடனும் உறவினருடனும் விளையாடுகின்றனர். பெரும் பெரும் மரக்கட்டைகளை ஓரிடத்தில் குவித்து இரவில் மக்கள் எரித்து மகிழ்கின்றனர். ஹோலி ஹோ ஹோலி ஹோ என்ற சப்தம் எங்கும் கேட்கிறது. மக்கள் தெருக்களில் நின்று கொண்டு பணக்காரனாகட்டும் அல்லது பெரிய அதிகாரியாகட்டும் தெருவில் போவோர் வருவோர் மீது பீச்சாங்குழல் கொண்டு சாயத் தண்ணீரை உடலின் மீது பாய்ச்சுகின்றனர். இந்த நாளில் இதற்கு எவ்வித தடையும் கிடையாது. ஐரோப்பியர்களின் ஏப்ரல் ஃபூல் கொண்டாட்டம் போன்றது இது. ஜனங்கள் விசேஷ ஹோலி பாடல்களை இயற்றி பாடுகிறார்கள். ஹோலி பண்டிகையின் போது ஜனங்கள் வீடுகளை சுத்தம் செய்து வீட்டை சுற்றியுள்ள குப்பைகளையெல்லாம் அப்புறப்படுத்தி அவற்றை எரித்து விடுகின்றனர். வியாதியை உண்டாக்கும் கிருமிகள் அதனால் அழிக்கப்படுகின்றன. சுற்றுப்புறத்தின் சுகாதாரம் பாதுகாக்கப்படுகிறது. பண்டிகை நாளில் சிறுவர்கள் தெருக்களில் மகிழ்ச்சியுடன் நடனமாடுகின்றனர். போவோர் வருவோரிடம் ஜனங்கள் கேளிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். விழாவின் இறுதியில் சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது. எரியும் தீயை சுற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது பால லீலைகள் செய்து காட்டப்படுகின்றன. ஹோலியின் கடைசி தினத்தில் இந்த சொக்கப்பனை சாம்பலிலிருந்து சிறு பகுதியை ஜனங்கள் தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்கின்றனர். அதனால் தங்கள் இல்லங்கள் தூய்மையாகி வியாதிகளில் இருந்து காப்பாற்றப்படுவதாக அவர்கள் நம்புகின்றனர். இன்றைய நாட்களில் ஹோலி பண்டிகையின் பெயரால் மக்கள் எல்லாவிதமான தீய செய்கைகளிலும் ஈடுபடுகின்றனர். சிலர் அப்பரிமிதமாக குடித்துவிட்டு தெருவில் கிடந்து உருளுகின்றனர். குடித்துவிட்டு தகாத வார்த்தைகள் சொல்லி திட்டுகின்றனர். பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் மரியாதை செலுத்துவதில்லை. குடிப்பதிலும் சூதாட்டத்திலும் அவர்கள் பணத்தை செலவிடுகின்றனர். இந்த தீய பழக்கங்கள் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்று சிவானந்தர் கண்டிப்பாக கூறுகிறார். ஹோலி போன்ற பண்டிகைகளுக்கு மிகுந்த ஆன்மீக மதிப்பு உண்டு. வேடிக்கை வினோதங்களை தவிர முறையாக கொண்டாடப்பட்டால் அவை கடவுளிடம் நம்பிக்கையை உண்டாக்குகின்றன. ஹிந்து பண்டிகைகளுக்கு எப்பொழுதுமே ஆன்மீக பொருள் உண்டு. புலன் இன்பங்களில் இருந்து அவை மனிதனை விலக்கி ஆன்மீக பாதைக்கும் தெய்வத்திற்கு அருகாமையிலும் இட்டுச் செல்கின்றன. மக்கள் வேள்விகள் செய்து புதிதாக கிடைத்த அறுவடை தானியங்களை தாங்கள் பயன்படுத்தும் முன் ஹோமத்தீயில் இட்டு கடவுளுக்கு படைக்கின்றனர். சாயத் தண்ணீரை பீச்சுதல் மற்றும் கொடும்பாவி எரித்தல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் இது போன்ற விழாக்களில் சமய கூட்டங்கள், பகவன் நாம பஜனை போன்ற இறை வழிபாட்டு நிகழ்ச்சிகளும் இடம்பெற வேண்டும். இத்தகைய விழாக்கள் புனிதம் வாய்ந்தவையாக கருதப்பட்டு பக்தி பாடல் பாராயணம், திருத்தலங்களுக்கு செல்லுதல், புண்ணிய நதிகளில் நீராடுதல், சான்றோருடன் சத்சங்கம், ஏழைகளுக்கு தானமளித்தல் போன்றவை செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஹோலி பண்டிகை தக்க முறையில் கொண்டாடப்பட்டதாக கருதப்படும். இத்தகைய மகிழ்ச்சிகரமான விழாக்களின் போது பக்தர்கள் பகவானின் குதூகலமான திருவிளையாடல்களை நினைவு கூறுகின்றனர். பாரதத்தின் வசந்த கால உற்சவமே ஹோலி. இந்தியா அடிப்படையில் ஒரு விவசாய நாடு என்பதால் இந்தியாவின் 2 பெரிய விழாக்களும் அறுவடை காலத்திலேயே அமைந்திருக்கின்றன. அப்பொழுது விவசாயிகளின் களஞ்சியங்களும் வயல்களும் தானியங்களால் நிரம்பி வழிகின்றன. தங்களது கடின உழைப்பின் பலனை அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வேளையது. உலகின் எல்லா இடங்களிலுமே அறுவடை காலம் விழாக்காலமாக அமைகிறது. கடினமான உழைப்பிற்கு பிறகு மனிதனுக்கு மாற்றமும் ஓய்வும் தேவைப்படுகிறது. வேலையினாலும் கவலையினாலும் களைப்படைந்திருக்கும் அவனுக்கு மகிழ்ச்சி தேவை. ஆனந்தத்தையும் மன அமைதியையும் அளிக்கும் அருமருந்தாகவும் இனிய விருந்தாகவும் இத்தகைய விழாக்கள் அமைகின்றன. ஹோலி பண்டிகையின் சமய அம்சம் என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதாகும்.
சில இடங்களில் அது டோல் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. டோல் என்றால் ஊஞ்சல். குழந்தை வடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவம் ஓர் ஊஞ்சலில் கிடத்தப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சாயப்பொடியால் வண்ணமாக்கப்படுகிறது. கோபியருடன் பகவான் செய்த பால லீலைகள் நடித்து காட்டப்படுகின்றன. பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பாடல்களை பாடி கோபிகா ஸ்திரீகளுடன் பகவான் செய்த ராசலீலையின் ஹோலி பாடல்களை பாடுகின்றனர். பெரியவர் சிறியவர், ஏழை பணக்காரர் மற்றும் சமமான நிலையில் உள்ளவர்கள் எந்தவித வேறுபாடுமின்றி ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ஒற்றுமையை உணர்வது ஹோலியின் சமூக அம்சமாகும். சென்றது சென்றதாக இருக்கட்டும் என்ற பாடத்தை ஹோலி நமக்கு புகட்டுகிறது. கடந்த காலத்தின் கசப்பான உணர்வுகளை மறந்துவிட்டு அன்பு, இரக்கம், ஒற்றுமை மற்றும் அனைவருடனும் சமத்துவத்துடன் புத்தாண்டை ஆரம்பிக்க வேண்டும். அனைவருடனும் இந்த ஒற்றுமையை உணர்ந்து ஆத்மாவுடன் ஐக்கியமாக வேண்டும். ஹோலி என்றால் தியாகம் என்று பொருள்படும். பக்தி ஞானம் என்னும் தீயினால் மனத்தில் உள்ள ஆணவம், டம்பம் போன்ற அனைத்து மாசுகளையும் எரியுங்கள். யோக பயிற்சி எனும் நெருப்பின் மூலம் விஸ்வ பிரேமை, இரக்கம், தயாள குணம், சுயநலமின்மை, உண்மை, தூய்மை போன்றவற்றை சுடர்விட்டு பிரகாசிக்கச் செய்யுங்கள். இதுவே ஹோலியின் உண்மை தத்துவம். ஆபாசம் மற்றும் அறியாமையிலிருந்து விடுபட்டு தெய்வீக சாகரத்தில் ஆழமாக திளைத்து இன்புறுங்கள். உங்கள் இதயத்தில் எப்பொழுதும் தெய்வீக அன்பு சுடரை பிரகாசிக்கச் செய்வதுதான் ஹோலியின் அறைகூவலாகும். அந்தர்முக ஆன்மீக சுடரொளியே உண்மையான ஹோலியாகும். இறைவன் வெளிப்படுவதுதான் பகவத்கீதையின் படி வசந்த காலமாகும். அவரது இதயமாக ஹோலி சொல்லப்படுகிறது என்பதாக ஹோலி பண்டிகையின் சிறப்புகளை நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர் நிறைவு செய்கிறார். இந்நிகழ்வை கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் ரக்ஷாபந்தன் குறித்தும் ரத சப்தமி குறித்தும் தெலுங்கு புத்தாண்டு தினம் கொண்டாடப்படுவதன் காரணம் குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.